சீதாபுரம் அப்படிங்கிற கிராமத்துல சிவையா பார்வத்தம்மா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு மகனான அருண், மருமக அஞ்சலி. பார்வத்தம்மா பழைய காலத்து மனுஷி ஆனதுனால பொட்ட பசங்க எல்லாத்துலயும் முன்னடியா இருக்கணும்னு நினைக்கிறவங்க. அதே மாதிரி அஞ்சலி புத்திசாலி, சமையல நல்லா சமைக்கிற பொண்ணு. மாமியாரோட வார்த்தைய மீற மாட்டா. பார்வத்தம்மா மருமகளுக்கு எல்லாத்துலயும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இப்படி இவங்க எல்லாருமே குடும்பத்தோட அந்யோன்யமா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. இப்படி இருக்கும்போது ஒரு நாள், என்ன அப்பா புள்ளையும் ஏதோ பலமா யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க? ஒன்னு இல்ல பார்வதி, மழைக்காலம் ஆரம்பமாக போதுல, அத பத்தி தான் நாங்க 2 பேரும் யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். மழை காலம் வருது போது, அத பத்தி யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? அம்மா, உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தானே. வெயில் காலத்துல நம்ம வியாபாரத்துக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்ல. ஆனா மழை காலத்துல பிரச்சனை இல்லையாமா? உடனே அஞ்சலி அங்க வந்தா. இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்குங்க? காலத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம வியாபாரத்தையும் மாத்திக்கிறது நல்லது தானே. எங்களுக்கு தெரிஞ்ச வேலை வெயில் காலத்துல சில்லுன்னு இருக்கிற பழங்களை வியாபாரம் செய்யறது. மழை காலத்துல செய்யறதுக்கு எங்களுக்கு என்ன தெரியும்? வெயில் காலத்துல நாங்க 2 பேரும் சம்பாதிக்குவோம். ஆனா மழை காலத்துல நீங்க 2 பேரும் தான் வீட்ல சிக்கனமா இருக்கணும். என்னவோங்க, நீங்க என்னவோ புது வியாபாரத்தை ஆரம்பிக்க மாட்டீங்க. வருஷம் வருஷம் இதுதானே நடக்குது. அத்த, இத்தனை வருஷமா இந்த வீட்ல உங்க மருமக இருக்குல்ல, இப்பதான் மருமக நான் வந்துட்டேனே, என்னோட புத்திசாலித்தனத்தை உபயோகப்படுத்திக்கிங்க. அப்படின்னா நீ என்னம்மா பேசுற அஞ்சலி? எனக்கு ஒண்ணுமே புரியல. காலத்துக்கு ஏத்த மாதிரி வியாபாரம் பண்றதுக்கு அவங்களுக்கு வேணா தெரியாம இருக்கலாம் அத்த. ஆனா இந்த வீட்டுக்கு வந்த மருமக எனக்கு தெரியாதா? கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லு அஞ்சலி. ஒண்ணு இல்லங்க, எப்பவும் போல வெயில் காலம் போய் மழை காலம் வர மாதிரி நம்ம எண்ணங்க கூட நேரத்துக்கு ஏத்த மாதிரி மாறணும். அதுக்கு உங்க எல்லாரோட உதவி தேவை. மழை காலத்துக்கு ஏத்த மாதிரி வியாபாரமா? அதே நஞ்சலி, நீ சொன்னாதானே எங்களுக்கும் தெரியும். அத்த, எனக்கு வாழை இலை பிரியாணி செய்ய தெரியும் அத்த. அதையே நம்ம வியாபாரமா ஆரம்பிச்சா? என்னம்மா அஞ்சலி சொல்ற, உனக்கு பிரியாணி செய்ய தெரியுமா? ஆனா இவ்ளோ நாள்ல ஒரு தடவை கூட எங்ககிட்ட சொல்லவே இல்ல. அந்த அவகாசம் எனக்கு வரல அத்த. ஆனா இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் பிரியாணி செஞ்சு கொடுக்க எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இன்னைக்கு கண்டிப்பா செஞ்சு தரேன். நீ சொல்றது எதுவோ சரியாதான் இருக்கு அஞ்சலி. நான் உனக்கு பிரியாணி செய்யறதுக்கு தேவையான பொருளுங்களை வாங்கிட்டு வரேன். நீ பிரியாணி வியாபாரத்தை ஆரம்பி. சரிங்க, வாழை இலைய வாங்கிட்டு வர மறக்காதீங்க. வாழை இலையில பிரியாணியா? பரவாயில்லையே, இன்னைக்கு நானும் கூட இந்த பிரியாணிய ருசி பாக்குறேன். உடனே அருண் மார்க்கெட்டுக்கு போய் பிரியாணிக்கு தேவையான பொருளுங்களை வாங்கிட்டு வந்தான். கொஞ்ச நேரத்திலேயே ஆகாயத்துல மோடமாயி மழை வர ஆரம்பிச்சுது. சில்லுன்னு காத்து வீட்டுக்குள்ள வர வர அஞ்சலி பிரியாணி செய்யறத ஆரம்பிச்சிட்டா. அப்பதான் பார்வதி அம்மா வீட்டுக்குள்ள வந்தாங்க. என்ன அத்த, உங்களுக்கு ஏதாவது வேணுமா? அஞ்சலி, உன்னோட வாழை இலை பிரியாணி நீ எப்படி செய்ய போறேன்னு நான் பாக்குறதுக்கு வந்தேம்மா. சரிங்க அத்த, உங்களுக்கு சுட சுட காஃபி போட்டு குடுக்கறேன். நான் உங்களுக்கு காஃபி வச்சு குடுக்கறேன். காஃபி குடிச்சுக்கிட்டே பிரியாணி எப்படி செய்யறதுன்னு சொல்றேன், நீங்க குடிச்சுக்கிட்டே பாருங்க. பார்வதி அம்மா காஃபிய குடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அஞ்சலி பிரியாணி செஞ்சுக்கிட்டு எப்படி செய்யறதுன்னு மாமியார்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தா. முதல்ல இந்த பாஸ்மதி ரைஸ நல்லா கழுவி பாதி வேக வச்சு பக்கத்துல வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இந்த சிக்கன்ல பச்சை மிளகா, வெங்காயத்தை கட் பண்ணி வச்சு தேவையான மசாலா எல்லாம் மிக்ஸ் பண்ணி அத ஒரு பக்கத்துல எடுத்து வச்சுக்கணும். இப்படி கொஞ்சம் நல்லா ஊர்னதுக்கு அப்புறம் பாதி வெந்த அந்த சாப்பாட, இந்த சிக்கனை வாழை இலையில போட்டு அப்படியே மூடி ஒரு பொட்டணமா கட்டிரணும். இத கொஞ்சமா சிம்ல வச்சு 1/2 மணி நேரம் வேக வச்சா போதும். பிரியாணி அதுக்கப்புறம் நல்லா தம்மா வத்த. அதுக்கப்புறம் சுட சுட சாப்பிட வேண்டியதுதான். அஞ்சலி, நீ சொல்லிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு காஃபி குடிச்சுக்கிட்டு இருந்தாலும் வாயில எச்சில் ஊறுது. சரி, சீக்கிரமா செஞ்சுட்டு குடுமா. எப்ப ஆகுமோ சீக்கிரமா சாப்பிடலான்னு தோணுது. அத்த, ஒரு 1/2 மணி நேரம் இருங்க, சீக்கிரமா ஆயிடும். அஞ்சலி வாழை இலையில சுட சுட பிரியாணி செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அதோட வாசம் வீடு முழுக்க பரவிச்சு. பா, வீடெல்லாம் நல்ல கமகம வாசம் வருது. அப்பா, இந்த வாசத்துக்கே தெரியுது அஞ்சலி சூப்பரா பிரியாணி செஞ்சிருக்கான்னு. அஞ்சலி, சீக்கிரமா கொண்டு வா, வயித்துக்குள்ள எலிங்க டான்ஸ் ஆடுது. சரிங்க, இப்ப ரெடி ஆயிடும், கொண்டு வரேன். இப்படி அஞ்சலி சுட சுட பிரியாணிய சமைச்சு எல்லாரையும் வர சொல்லி டைனிங் டேபிள்ல உட்கார வச்சு எல்லாருக்கும் பிரியாணிய பரிமாறினா.
எல்லாரும் அந்த பிரியாணிய சாப்பிட்டுக்கிட்டு பார்வதி அம்மா முதல்ல வாயில எடுத்து வச்சு, அப்பப்பா அஞ்சலி, ருசி ரொம்ப சூப்பரா இருக்குமா. அதுவும் இல்லாம வாழை இலையில செஞ்சதுனால இந்த வாழை இலையோட ருசி கூட பிரியாணில ஒட்டிருக்கு. ஆமாமா, நான் என்னவோ முதல்ல என்னவோ நினைச்சேன். சாப்பிட்டு பார்க்கும்போது தான் இதோட ருசிய, அப்பப்பா அஞ்சலி, உண்மையிலேயே இந்த வாழை இலை பிரியாணி சூப்பரா இருக்கு. அம்மா, வெளிய மழை கொட்டுன்னு கொட்டிக்கிட்டு இருக்கும்போது இப்படி உக்காந்துக்கிட்டு பிரியாணிய சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா, அப்பப்பா அதோட சந்தோஷத்துக்கு எல்லையே இல்ல. ஆமாமா அஞ்சலி, உனக்கு சமையல் எப்படி தெரியும்னு நான் நினைச்சா, நீ என்னடான்னா இந்த பிரியாணிய அமிர்த மாதிரி செஞ்சிருக்கியேம்மா. அப்படின்னா என்னோட பிரியாணியோட டேஸ்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. இந்த பிரியாணிய நான் வியாபாரத்துக்கு கொண்டு போலாம்ல? சரியாகுமான்னு என்ன அஞ்சலி கேக்குற? இதை விட சூப்பரா யாராவது பிரியாணி செய்ய முடியுமா? அஞ்சலி, இந்த மாதிரி ஒரு பிரியாணி போட்டா நம்ம வியாபாரம் நடக்காமையா போயிடும். எப்ப ஆரம்பிக்கலான்னு சொல்லிடு. எப்பன்னு கேக்குறீங்களாங்க? மழை காலம்தான் ஆரம்பமாயிடுச்சே. நம்ம இந்த பிரியாணி சென்டரை நாளைக்கே ஆரம்பிச்சிடலாம். மறுவது நாளே வீட்டுக்கு முன்னாடி ஒரு சின்ன டென்ட் போட்டு அஞ்சலி சுட சுட வாழை இலை பிரியாணிய சமைக்க ஆரம்பிச்சுட்டான். அடிக்கிற காத்துக்கு அந்த பிரியாணியோட ஸ்மெல்லு ஒரு முழுக்க பரவிச்சு. கொடை பிடிச்சுக்கிட்டு அந்த வழியா போற ஒரு ஆள் அங்க வந்து, அடடே, என்ன இந்த வாசம் நல்ல கமகமான்னு வருது. என்னம்மா செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? இந்த கமகமம் வாசம் வருதே, அப்படி என்னதான் செய்றீங்க? அதுவா, அது வாழை இலை பிரியாணி. என்னது, வாழை இலையில பிரியாணியா? கேக்குறதுக்கே புதுசா இருக்கு. எங்க எனக்கு ஒரு பிளேட் கொடுங்க பாக்கலாம். வாங்கிக்குங்க ஐயா. இத வெங்காயம் எலுமிச்சஞ்சாறு பிழிஞ்சு சாப்பிடுங்க, இன்னும் சூப்பரா இருக்கும். அங்க வந்த ஆளு ஒரு வாய் பிரியாணி எடுத்து வாயில வச்சு, ஆஹா, என்னம்மா, இந்த பிரியாணி இவ்ளோ ருசியா இருக்கு. நான் எவ்வளோ பக்கம் பிரியாணி சாப்பிட்டுருக்கேன். இந்த மாதிரி அற்புதமான பிரியாணி என் லைஃப்ல சாப்பிட்டதில்ல. வாழை இலையில வாழை இலையோட ருசி அப்படியே கொட்டுற மழையில சுட சுட இந்த பிரியாணியோட வாசம் ருசி பயங்கரமா இருக்கு. இந்த பிரியாணி வயித்துக்குள்ள போன உடனே மனசுக்கும் வயித்துக்கும் அப்படியே நிம்மதியா இருக்கு. ஆமா, இது யாரு செஞ்சது? இதுவா, இதோ என்னோட மருமக. இவ தான் இதை ரெடி பண்ணா. என்னம்மா, இவ்ளோ சின்ன வயசுல இவ்ளோ அற்புதமா பிரியாணி செய்வியா? அது கூட ஆரோக்கியமா இருக்கணும்னு வாழை இலையில வச்சு. உன்னோட ருசிய பார்த்தா உன்னை புகழாம இருக்க முடியலமா. உண்மையிலேயே நீ பிரியாணி செய்யல, நீ செஞ்சது முழுக்க அமிர்தம். ரொம்ப நன்றிங்க ஐயா. இனிமே எப்பவுமே வந்துகிட்டே இருங்க. வர்றது என்னம்மா, இந்த ருசிய மறந்தாதானே வர்றதுக்கே. அப்படியே 4 பாக்கெட் பார்சல் பண்ணுமா, என் வீட்ல இருக்கிறவங்களுக்கும் நான் கொடுக்கறேன். சரிங்க ஐயா, நீங்க சாப்பிடுங்க, அதுக்குள்ள நாங்க பேக் பண்ணிடுறோம். அஞ்சலி பிரியாணிய பார்சல் கட்டி அந்த ஆளுக்கு கொடுத்தா. அவரு கூட காசு கொடுத்துட்டு பிரியாணி எடுத்துட்டு கிளம்பிட்டாரு. அதே வழியா 2 புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் வந்தாங்க. இவ்வளோ மழையில வெளிய வந்து பிரியாணி சாப்பிடணும்னு சொன்னிய, அதனாலதான் கூட்டிட்டு வந்தேன். சரி வா, இந்தா சாப்பிடு பிரியாணிய. நீங்க கூட தான் மழையில எந்த கடையும் இருக்காதுன்னு சொன்னீங்க. இப்ப பாத்தீங்களா, சூப்பரான பிரியாணியே கிடைச்சது. சரி சரி, இங்க பாருங்க, 2 பிளேட் பிரியாணி கொடுங்க. இந்தாங்க ஐயா, எடுத்துக்குங்க. அத சாப்பிட்ட புருஷன் பொண்டாட்டி, ஆஹா, பிரியாணி அப்படின்னா இப்படிதான் இருக்கணும், எவ்வளோ அற்புதமா இருக்கு. வெளிய போய் சாப்பிடலான்னு சொன்னப்போ என்ன திட்டிக்கிட்டு இருந்தீங்க, இப்படி ரசிச்சு ருசிச்சு சாப்பிடுறீங்க. அவங்க வார்த்தையை கேட்டுக்கிட்டு இருந்த அஞ்சலி சிரிச்சுக்கிட்டே, இப்போ எதுக்காக சண்டை போடுறீங்க? நிம்மதியா பிரியாணி சாப்பிடுங்க, சண்டை போடாதீங்க. பொம்பளைங்க எப்பவுமே வீட்ல உக்காந்து ஒரே சாப்பாட சாப்பிட்டு சாப்பிட்டு அவங்களுக்கு போர் ஆயிருக்கும். அடிக்கடிக்கு புருஷங்க கிட்ட இப்படி சண்டை போடணும். இருந்தாலும் பொண்டாட்டி எதை கேக்குறாளோ அத வாங்கி கொடுக்கறது தான் புருஷனோட கடமைங்க. ரொம்ப சூப்பரா சொன்னேமா. அதே மாதிரி உங்களோட வாழை இலை பிரியாணி கூட ரொம்ப சூப்பரா இருக்கு. இதுக்காகவது அவளை வெளியே கூட்டிட்டு வருவேங்க. ஏன்னா அவ இருந்தா தானே என்னாலையும் சாப்பிட முடியும். இப்படி வந்தவங்க 2 பேரும் சாப்பிட்டுட்டு கிளம்பி போயிட்டாங்க. இப்படி அன்னையிலிருந்து மழை காலம் ஆரம்பிச்ச உடனே வாழை இலை பிரியாணிக்காக எல்லாரும் வந்துகிட்டு இருப்பாங்க. ஒவ்வொரு நாளும் வியாபாரம் நல்லாவே நடந்துகிட்டு இருந்தது. அத பார்த்து வீட்டு ஜனங்க சந்தோஷப்பட்டு, ஒவ்வொரு வருஷமும் மழைக்காலம் ஆரம்பமாயிடுச்சு அப்படின்னா
எவ்வளோ கவலைப்பட்டுக்கிட்டு நம்ம வியாபாரத்தை செஞ்சுக்கிட்டு இருந்தோம். உன்னோட புத்திசாலித்தனத்தை உபயோகப்படுத்தி இன்னைக்கு நம்ம பெரிய ஹோட்டல் ஆரம்பிக்கிற அளவுக்கு நீ செஞ்சு நம்ம எல்லாரையும் தலை நிமிர வச்சுட்ட. உன்ன மாதிரி பொண்ணு என் வீட்டு மருமகளா வர்றது நாங்க செஞ்சிருக்கிற அதிர்ஷ்டம். ஏத்த அதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? இப்போ இது என்னோட வீடு. இந்த வீட்டு மருமகளா இருக்கும்போது இத கூட செய்யலனா எப்படிங்கத்த? அஞ்சலி எடுத்துக்கிட்ட முடிவுக்கு, அவ பேசின பேச்சுக்கு எல்லாரும் தலை குனிஞ்சு நின்னாங்க. இந்த கதை மூலியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? நேரத்துக்கு ஏத்த மாதிரி யோசிச்சு ஒரு மருமகளா வீட்டுக்கு நல்லது செஞ்சா அந்த வீடே மருமகளை கொண்டாடிக்கிட்டு இருக்கோம்.